ஹலோ ஆல், இது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 11th பாலிட்டியில் சமூக நீதி அப்படின்ற லெசன்லேருந்து இது கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு பாக்ஸ் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ அது எங்கே அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் கொஷினில் தான் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசு நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டிய திருமணிகீரே அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா, இதனால் அரசுக்கு வருவாய் குறைகிறது அப்படின்னு இருக்கும். அப்போ அரசு வந்துட்டு தன்னோட வருவாய் வந்துட்டு பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறிக்கையை வந்துட்டு ஏற்றுக்கொண்டதுன்னு மாதிரி இருக்கும். இந்த அறிக்கையை வந்துட்டு யார் கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமென்கீரே அப்படின்ட்டு இருக்கும். இப்போ என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். ஸோ அதை பற்றி தான் அது இருக்கும். அதுவும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கொஷினில் வந்துட்டு 1892ஆம் ஆண்டிய திருமென்கீரே அறிக்கை இணை அப்படின்னு இருக்கு. ஸோ 1892 தான் அவர் வந்துட்டு அந்த அறிக்கையை வந்துட்டு அவர் கொண்டு வந்திருப்பார். அவரது அறிக்கை அப்படின்ட்டு அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1892 அப்படின்னு இருக்கும். அப்போ செகண்ட் இதில் என்ன காரணம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனித நேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சம் இல்லங்களில் நடத்தி வந்தனர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கேயுமே அதை தான் சொல்லியிருப்பாங்க. செங்கல்பட்டில் தான், அவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக தான் இருப்பார். அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது இது பஞ்சம் நிலம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இதில் ரைட் இது மாதிரி தான் இருக்கும். அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த இதை வச்சு தான் வந்துட்டு நான் அதை ப்ரீஃபாக உள்ளது வந்துட்டு அதை எழுதினேன். ஸோ எனக்கு அதில் வந்து மார்க் கிடச்சிது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் கொஷினில் வந்துட்டு சின்ன ஷார்ட் ஃபார்மும் சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்துட்டு நம்மளால் படித்து வச்சுக்கணும்.